பார்க்குறீங்க நீங்க? இதை தெரிவிக்கிறதுக்கு அப்பா அவர்கள் யார் கூட ஒப்பந்தம் போட்டார்? அது ஏதாவது தெரியுமா? இல்ல அத பத்திலாம் தெரியாது. இப்போ அமித்ஷா கூட போட்ட ஒப்பந்தத்தை அவர் வெளியிட்டார்னா, அப்பாவு யார் கூட ஒப்பந்தம் போட்டாரு நம்ம வெளியிடலாம். கண்டிப்பா. யாரா இருப்பாங்கன்னு அதனால வெறும் இது வந்து சும்மா அரசியல் யூகத்துக்காக ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தா, இதே அப்பாவை வந்து கடந்த காலத்தில் வந்து கலைஞரை எப்படி தாக்கி பேசினாரு, தாமிரபரணி ஆற்றில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சனை இல்லை, அங்கே அவர்களை அடித்து கொல்லப்படும் பொழுது அந்த அன்னைக்கு இருந்த எஸ்பி, காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர், கலெக்டரை மாற்றணும்னு சொல்லும்பொழுது கலைஞர் என்ன சொன்னார் அப்படின்னு அப்பா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கலைஞரை எந்த அளவுக்கு வந்து தாக்கி அப்பாவை பேசியிருக்காரு, விமர்சனம் பண்ணியிருக்காருன்னு தெரியும். அதனால் அப்பா வந்து அரசியல் ரீதியாக இதை சொல்கிறார், அவ்வளோதான். அவரும் அரசியல்வாதி தானே, சட்டமன்றத்தில் சபாநாயகர், மற்றபடி அவர் அரசியல்வாதி தானே, அது இல்லாமல் திமுக கார் தானே, வேறு என்ன சொல்லுவார்? அதனால் அதில் உண்மை இருக்காது, அதில் உண்மை கிடையாது, அவ்வளோதான்.